நான் வந்து ஒரு மினிமலிசம் ஜேர்னியை பார்த்து மினிமலிஸ்ட் ஆனேன்னு சொல்கிறத விட ஆல்ரெடி நான் மினிமலிஸ்ட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கருத்துக்களுக்கு மினிமலிசம் மேட்ச் ஆகிறனால நான் ஒரு மினிமலிஸ்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து நான் முன்னாடி இருந்தே வந்து இந்த பழக்கங்கள்லாம் வச்சுருக்கேன். அதில் வந்து 8 திங்ஸ் விச் ஐ டோன்ட் பை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நான் சுத்தமாக வாங்கவே மாட்டேன். எப்போவுமே பிளாக் கலரில் ப்ளெயினாக ஒன்று இருக்கும். அது கிடைக்கலன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வாங்கியிருக்கேன். ஸோ எப்போவுமே அதுதான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தொலைஞ்சோடனே அது வாங்கிடுவேன். எப்போவுமே வந்து வேறு எந்த ரப்பர் பேண்ட்ஸுமே நான் வாங்க மாட்டேன் கலரில். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸில் வந்து முன்னாடி நிறையா வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஒரு ஃபங்கியாக ஒன்று, அதுக்கப்புறம் ஃபார்மலாக ஒன்று அப்படின்ற மாதிரி ரெண்டு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபார்முலா வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டி ரேட் கம்மியாக தான் வாங்கினா, குவாலிட்டி அதிகமாக இருக்கனால 1 இயர் ஆகியும் ஒன்றுமே டஸ்ட் பிய்யவே மாட்டுது. அது பிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு புது ஸ்லிப்பர் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே டைமில் நிறையா வாங்கி கச்சன்னு போட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ஸ்லிப்பர்ஸ் வாங்குறத சுத்தமாகவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஹேண்ட்பேக்கில் வந்து இது ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இது 800க்கு வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இது வாங்கினது வந்து அப்படியே செம்மையாக அப்படியே எப்படி வாங்கணும்னு அப்படியே இருக்குது. உள்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, பட் அதுவுமே ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வெளியில் தெரியல. நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படியே டோட் பேக் மாதிரி உள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடல. எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னாடி ஒர்க்குக்கு போகும்போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. லிட்ரலி எந்த டேமேஜுமே இன்னும் ஆகவே இல்லை. ஒரு 6-7 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். நல்லாவே வந்து ஒர்த்தாக இருக்கிறதுனால இதோட ஒரு பவுச்சுமே வந்து இந்த அதுதான் நான் வந்து மேக்கப் பவுச்சாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தான பேக்கு. இது இருக்கிறனால ஹேண்ட்பேக் பக்கமே போக மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இது வந்து எப்போது டேமேஜ் ஆகுது, கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற போது தான் நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஹேர் ஆக்சசரிஸ் நான் வாங்கவே மாட்டேன். அதை காட்டுறது கூட என்கிட்ட எந்த ஹேர் ஆக்சசரிஸ் ப்ராடக்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மொபைல் இமேஜ் ஆக்சுவலி காட்டியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஃப்ரீ ஹேர் அப்படி இல்லைனா போனி மட்டும்தான். அதுவுமே வந்து கலராக பேண்ட் போட்டால் எனக்கு செட் ஆகாது. யாருக்குமே செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த ஹேர் ஆக்சசரிஸ் இதில் எத்தனையோ ஹேர் ஆக்சசரிஸ் இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. அந்த பிளாக் கலர் டிப்ஸ் தான் அது கிளிப்புன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் வச்சிருப்பேன். இப்போ அதுவுமே வந்து எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. வாங்கினா அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன், வேறு எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. பூவுமே வைக்காதனால ஹேர்பின் கூட எனக்கு யூஸ் ஆகிறதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது, ராஜஸ்தான் போகும்போது, நார்த் இந்தியா தாஜ்மஹால் போகும்போது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மெமரிஸாக வந்து லிட்ரலி இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போனால் கூட நான் வாங்குவேன். அந்த மாதிரிலாம் வாங்கி எங்கே வைக்கிறதுனே தெரியல. சும்மா டஸ்ட்டு படிஞ்சு ரொம்ப மெஸ் ஆகிற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போலாம். ஸோ எந்த திங்ஸுமே வாங்குறதில்ல. அதை வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு என்னவோ. அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும்போது எங்கே தான் அதை வைக்கிறது அப்படின்றனால நான் சுத்தமாகவே வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த மெமரி தர பொருளோ அப்படி இல்லைனா ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது அலப்பிக்கு போயிருந்தபோது நான் வாங்கினது. தூசி படியும்னு அந்த கவர் கூட எடுக்கவே இல்லை. பட் அதுக்கு மேலே தூசி படிஞ்சு இன்னுமே ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது சுத்தமாகவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நான் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. வீட்டில் வந்து சுத்தமாக இடமே இல்லை. ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு. அது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஷேப்பில் வாங்கினால மாட்டினாலும் அது அவ்வளோவா ஏஸ்தட்டிக்காக இல்லை. ப்ளஸ் போதும் அப்படின்ற அளவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கிறனால நான் ஃபிசிக்கல் ஃபோட்டோஸாக போட்டு இது முன்னாடி, அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வாங்கி அதில் வந்து ஒரு 100 ஃபோட்டோஸ் போட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஒரு பேஜ் கண்டுபிடிச்சேன் இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து ஃபோட்டோ ஷீட்லேயே போட்டு தராங்க. நம்ம வந்து 100 ஃபோட்டோஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோன்னா அது செம்மையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபோனில் பார்க்குறத விட இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணி ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேமாக போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்ஸாக இருக்கிறனால அதையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமான இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் 1 இயர் ஒன்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான வாட்டர் பாட்டில் வாங்குவேன். ஒரே டைமில் நிறைய கலராக வச்சுக்கிற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. அது ரொம்ப இதை எடுத்துகிட்டு போகிறதா அதை எடுத்துகிட்டு போகிறதா, ப்ளஸ் வந்து அது எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில். இதுவுமே என்னோட அம்மாவோடது. நான் ஒர்க்குக்கு திருப்பி ஜாயின் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பர்ஸு. நான் ஒரு பர்சனே கிடையாது. இந்த பர்ஸில் கூட அமௌண்ட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்போவாச்சும் தான் ஆதார் கார்டுக்காக எடுப்பேன். அதனால் இந்த பர்ஸோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான். இது வந்து மைசூர் பக்கத்தில் தான் வாங்கினேன். இது இங்கேயே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் நான் ஒரு பர்சன் இல்லாதனால எங்கேயுமே வந்து ஃபேன்சி பர்சஸ் வந்து வாங்குறதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இதே மாதிரி மேபி நிறைய பேர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு எந்த ஒப்பீனியனுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் ஹாப்பினஸ் இல்லை, அதனால் நான் பண்ணலை.
அதனால் நீங்களுமே வந்து இதில் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாததில் எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணி மணியும் சேவ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பேஸையுமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.